கிளம்ப முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காவலாளி தமிழ்நாட்டின் விவசாய விரோத போக்கின் காரணமாக விவசாய வாழ்க்கை தொலைத்துவிட்டு காவலாளியாக சென்னைக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கிற ஒரு பெரியவரை கேட்டேன். தை பிறந்தால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் என்று கேட்டேன். பொங்கல் என்று சொன்னார். பொங்கல் என்றால் என்ன நினைவுக்கு வரும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ஒழுகிற வெள்ளம் நினைவுக்கு வருது என்று சொன்னார். பக்கத்தில் இருந்த அவர் மனைவி சொன்னார், ஐயா அந்த ஒழுகிற வெள்ளத்தில் பள்ளி கிடந்துச்சியா என்று சொன்னார். நான் கேட்டேன், அவருக்கு திருத்தணியா என்று கேட்டேன். சரியாக சொன்னீர் என்று சொன்னார். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் மனநிலை இருக்குது. தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும், இதான் மேட்ரு. எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுகிறாரு, சினிமா டிக்கெட் எடுப்பேங்கிறாரு, இவர் சொல்கிறாரு அது எடுக்கலாமாங்கிறாரு. இதுதானா ஆட்சி? இதுதான் அரசியலா? ஒரு அமைச்சரே உதயநிதி ஸ்டாலின் படத்துக்கு டிக்கெட் வித்தார், பார்த்தீங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதுவல்ல, விவசாயிகளுக்கான பண்டிகை உழவர் தினம். உழவருக்கு யார் நன்மை செய்திருக்கிறார் என்று பார்க்கணும். எடப்பாடியார் தான். ஏன்னா அவரே ஒரு விவசாயி. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரில் விவசாயி ஒரு ஆள் தான், அண்ணன் எடப்பாடியார். அவர் நிறைய செஞ்சிருக்கார். இந்த அதிமுக ஆட்சி தான் விவசாயிகள் செஞ்சிருக்கு. விவசாயம்னா நீர் இருக்கணும், செழிப்பு இருக்கணும். தஞ்சை தரணி செழிக்கணும்னா காவிரி இருக்கணும். காவிரியில் பாலைவனமாகி ஒட்டகம் போகக்கூடாது, பரிசல்கள் போகணும். அப்படின்னா காவிரியுடைய ஒப்பந்தத்தை, அது 1924 50 ஆண்டு கால ஒப்பந்தம், அதை நிறைவேற்ற தேவையது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் எடப்பாடியார் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சார் எம்பிக்களை வச்சு. இப்போவுமே எம்பிக்கள் 40 பேர் போயிருக்காங்க. என்ன பானிபூரி செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது போனாங்களா? மத்திய அரசுலேருந்து பணம் வரலங்கிறாங்க. கேட்கணுங்க. நெல் கொள்முதல் பண்ணலங்க. கொள்முதல் பண்ணல. முதலமைச்சர் இங்கே இருக்கார், ஓடோடி செல்கிறார் அண்ணன் எடப்பாடியார் விவசாயிகளுக்காக. ஓடோடி சென்று பார்த்தார். சரி, எல்லாரும் கச்சேரிக்கு போனாங்கன்னு எங்கள் ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிற மாதிரி முதலமைச்சர் அந்த நெல்லை கொண்டு வாங்கன்னா ஸ்ட்ரெச்சரில் போட்டு டெட் பாடியை தூக்கிட்டு வர மாதிரி அந்த காஞ்சி போன நெல்லை ஒரு ட்ரேயில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற கண்ணீர் வருகிற காட்சியை நான் தமிழகம் கண்டது. இதுவா ஆட்சி? இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா? நாட்டு மக்களுக்காக சிந்திக்கிற முதலமைச்சரை கொண்ட அதிமுகவுக்கு தான் தை பிறந்தால் வழி பிறக்கும், மற்றவர்களுக்கு வழிதான் பிறக்கும் என்பதை சொல்லி, பொங்கல் தொடர்பாக நடைபெறுகிறதில்ல, திடீர்னு ஜல்லிக்கட்டு நடந்துருமோன்னு நான் பயந்துட்டேன். செந்தில் அவ்வளோ வேகமாக வரார். ஏன்னா அவர் பெரிய புத்தகத்தை கொண்டு வந்து சொன்னார். அனுகூல சத்துருன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் செந்தில். தேவையில்லாமல் பேசி கரு நாகராஜன் நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்றலைன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர் என்னுடைய ஊரை சேர்ந்தவர். அவர் அரசியல் விமர்சகர்னு போட்டிருந்தாங்க. நான் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஏதாவது சுட்டி காட்டுவாருங்கிறதுக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். கடைசி வரை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சுட்டவில்லை. திருத்தணியிலே வேலை வாய்ப்பு தேடி வந்த அந்த வடமாநில மாணவ இளைஞனுக்கு நேர்ந்ததை சுட்டி காட்டினீர்களா? கள்ளக்குறிச்சியிலே 70 பேர் கள்ளச்சாராயத்தில் சாகிற போது செந்தில்வேல் சுட்டி காட்டினாரா? அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்க வந்த மாணவி, அவருக்கு பாலியல் தொல்லை நடக்கிறது. யார் குற்றவாளிங்கிறதுக்குள்ள நான் இன்னும் போக வேண்டாம். ஆனால் பாதுகாப்பில்லாத தமிழகம் என்று அவர் ஒரு சின்ன வேலை எடுத்து வீசி இருப்பாரா? ஏன் 2 தினங்களுக்கு முன்பாக எங்கள் ராதாபுரம் தொகுதியில் பனகுடியில் கஞ்சா போதையில் ஒரு மாணவனை வெட்டி கொண்டிருக்காங்க, செய்தி வந்திருக்கு. ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா? கேட்கல. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை. இதுதான் திமுக பிரச்சனைன்னா இது போன்ற விமர்சகர்கள் அதை விட பிரச்சனை. அதனால தான் விடிய போகுதுன்னு சொல்கிறேன், புதிய வழி பிறக்க போகுதுன்னு சொல்கிறேன். முதலமைச்சர் பொன்னேரியில் போய் ஒரு திட்டத்தை துவக்கி வச்சுருக்கார். உங்கள் கனவு திட்டத்தை சொல்லுங்கள். நீங்களே ஒரு கெட்ட கனவுன்னு நாங்கள் மறக்கிறதுக்கு இருக்கோம், நீங்கள் போய் கனவை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. அஜித் குமார் என்று ஒருவன், மடப்புறம் அஜித் குமார், எத்தனை கனவோடு அந்த குடும்பம் இருந்திருக்கோம். அவர் கோயிலில் காவலாளி. அந்த காவலாளியை போலீசார் அடித்துக் கொள்கிறார்கள். அப்பாவி, அந்த ரத்தம் துடித்துடித்திருக்காதா? அந்த குடும்பத்தினுடைய கனவை பற்றி நீங்கள் யோசித்தீர்களா ஸ்டாலின் அவர்களே? அதுபோல விருகம்பாக்கத்தில் பெண் காவலர், இன்னும் நீதி கிடைக்கல. திமுக கூட்டத்திற்கு போறாங்க, பாலியல் தொல்லை, பாலியல் சீண்டல். அந்த பெண் காவலர் கௌரவமாக வாழணும் தானே போலீஸ்
தனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு தானே போலீஸாகவே வந்திருப்பாங்க. ஆக போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிய அரசு திமுக அரசு. ஆக எல்லா கனவையும் கருக்கிக்கிட்டு உங்கள் மகனை மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி சதுரங்க வேட்டை போல நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலான்னு நினைத்தா நடக்குமா? ஓய்வூதியம், இந்த ஓய்வூதியம் எப்போ வந்துச்சு? அதிமுக ஆட்சியில் நீக்கிச்சாங்க. 2004 ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன். 2003 எண்டு வரை திமுக அதில் அங்கம் வகிக்குது அரசாங்கத்தில். இவங்க இருக்கும்போது தான் அந்த சட்டம் உருவாகுது, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது, அது சட்டமாகி என்ஃபோர்ஸ் ஆனது ஜனவரி மாதம் 2004. அதுவரை இருந்துட்டு அது அதிமுக காலத்தில் நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், சரி அதிமுக காலத்தில் நீக்கப்பட்டதுன்னா நீ 2006லேருந்து 2011 வரை இருந்தீங்களே, ஏன் இப்போ 4 வருஷம் இருந்தீங்களே, ஏன் கொண்டு வரல? அரசு ஊழியருடைய சம்பளத்தை எடுத்து அவனே பேங்க்கில் வட்டி போட்டால் ஒழுங்காக வந்துடும். இவர் எடுத்து வச்சுக்குவாராம், இவர் கொடுப்பாராம். ஆக பொங்கலுக்கு நம்ம சக்கரை பொங்கல் கொடுப்பாங்கன்னு காத்திருந்தாங்க, அவர் அல்வா கிண்டி கொடுத்துட்டார். இங்கே திராவிடத்தை சிலர் பேசுகிறாங்க, பழிச்சு பேசுகிறாங்க. திராவிடம் அதிமுகவுக்கு தான் சொந்தமானது. நான் வார்த்தைகள் சொல்ல, அப்லிப்மெண்ட் ஆஃப் ட்ரவுன் ட்ராடர், ஏழை எளியவர்கள் மேலே வரணுங்கிறதுக்கு திட்டங்கள் தர்றது தான் திராவிடம். அது ஏன் திமுக திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால் அவங்கள கோச்சிக்காதீங்க, அவங்க பேசுகிறாங்கிறதுக்காக திராவிடத்தை தப்பாக பேசாதீங்க. நாங்கள் எடப்பாடியார் ஆட்சி அமைச்சா நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி அமைப்போம்னு சொல்லலாம். அவங்களால கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு சொல்ல முடியுமாங்க? அதனால் அவங்க சொல்கிறாங்க, தப்பாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ ஒரு வீட்டில் இருந்து ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா திரும்ப முடியுதா அப்படின்னு கேள்வி கேட்டால் பாட்டி கூட திரும்ப முடியலைங்கன்னு சொல்கிறோம். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம். ரீல்ஸ் மோகம். ஏன்னா அந்த பசங்க ரீல்ஸ் எடுக்கிறேன்னு தான் திருத்தணியில் பண்ணதாக சொல்கிறாங்க. உடனே அவனை திட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள்லாம் கூட சொன்னாங்க, நான் அவங்க மேலே தவறு இல்லை. முதலமைச்சருக்கு ஷூட்டிங் மோகம். அப்படி இருந்தால் அரசன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி, அவன் ரீல்ஸ் எடுக்கிறான். மாணவர்கள் போடுற ட்ரெஸ்ஸிங் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, ஹேர் ஸ்டைல் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க சமூக வலைதளங்களில். நான் மாணவர்களை இளைஞர்களை குறை சொல்ல மாட்டேன். டிஷர்ட் போட்டுட்டு வர்ற ஒரு துணை முதலமைச்சரை கொண்டிருக்க தமிழ்நாடு அப்புறம் எப்படிங்க இருக்கும்? டிஷர்ட் போடுறது தப்புன்னு சொல்லலை, எங்கே போடணும்னு இருக்கு. சட்டமன்றத்துக்கு அரசு நிகழ்வுக்கு வருகிற போது ஃபார்மல்ஸ் என்று சொல்லப்படுகிற ட்ரெஸ்ஸை அணிஞ்சு வரணும். ஏற்கனவே அரசு ஊழியருக்கு ஒரு சட்டம் இருக்குது, அவங்களுக்கு ஆடை கட்டுப்பாட்டுக்கு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அப்போ உத்தரவு போடுற அரசு தானே முன்னுதாரணமாக இருக்கணுமா இல்லையா? துணை முதல்வர் அப்படி இல்லை, அவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கார். நாளைக்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு லுங்கியில் வந்தால் தாங்க வசதியாக இருக்குது அப்படின்னு லுங்கியில் வந்தால் ஏற்றுக்குவீங்களா? ஆக எதற்கும் உதவாத இந்த அரசை வருகிற போகியில், நான் தப்பாக சொல்லலைங்க, புதிய அரசை, விவசாயியினுடைய அரசை, விவசாயம் செழித்தாதான் நாடு செழிக்கும். வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோல் உயரும், கோல் உயர்ந்தால் கோன் உயருவாங்க. இப்போ என்னென்னா குடி தான் உயர்ந்திருக்கு. எனவே நல்ல அரசை அமைப்பதற்கு நல்ல காலம் வந்திருக்கிறது. எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததை, மக்களை ஏமாற்றிய அரசியை நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதை, உங்களுடைய மகனை மீண்டும் முதலமைச்சராக அரியணத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற குடும்ப ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுவதை நீக்கி இது வருகிற தை நல்ல தையாக, இந்த தை வந்திருக்கிற தை நல்ல தையாக மலரட்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையட்டும். எல்லா மொழி பேசுகிறவருக்கும், எல்லா மாநிலத்தை சேர்ந்த சகோதரர்கள் இங்கு வாழ்வதற்கும் எவ்வித பிரிவினையும் இல்லாமல் நாம் தமிழர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிற பக்கம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசை அமைப்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை இலையிலே வாக்களித்து வழி பிறக்க வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.